வாங்க. இப்ப மார்க்கெட் எங்க இருக்கு? லெட்ஸ் சி. ம். மார்க்கெட்டு எங்க நிக்குது? இப்போ லாஸ்ட் ஃபிளிப்ங்கிறப்போ, இந்த லாஸ்ட் ஃபிளிப்பு இந்த ஏரியா ஃபுல்லாவே என்னவா இருக்கும்? இம்பல்ஸ் ப்ரோ. ஸோ மேஜர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் இருக்கும் டைம் பார்த்துக்கிறீங்களா? ஆமா, பாத்துக்கலாம் ப்ரோ. பார்த்துக்கலாமா? பாத்துக்கலாம் ப்ரோ. ஐ நீட் டு கோ ஃபார் 1 ஹவர். 1 ஹவர். ஸோ இப்ப இந்த இடத்துல ஸ்விங் லோங்கிறத எத கன்சிடர் பண்ணலாம்? மேஜர் ஸ்விங் ஸ்விங் லோ. லோ. மேஜர் ஸ்விங் லோ வந்து இது 10க்கும் 11க்கும் நடுவுல இருக்கு ப்ரோ. 10க்கும் 11க்கும் நடுவுல. அதாவது இத சொல்றீங்களா? ஆ, கொஞ்சம் ரன் பண்ண வைப்போமா? சரி ப்ரோ. இல்ல ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இத சொல்றீங்களா? அதுதான் ப்ரோ, அதுதான். அப்ப எது இந்த ஏரியா ஃபுல்லா என்னவா மாறிடும்? டிமாண்ட் ஜோன். ஏரியாவா மாறிடுமா? ஆமா. ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ. ஓகே வெல். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்த பாருங்க. இந்த இடம் கூட விக் விட்டுருக்கு. ஆனா இது ஃபுல்லா சேட்டா. இது ம். ஃபுல்லா சேட்டா. லோ எங்க வருது? இது ஃபுல்லா சேட்டால். ஸ்விங் லோ எங்க வருது? மேஜர் இங்க விக் விட்டு ஸ்விங். தானே போயிருக்கு. இத ஃபுல்லுத்தையும் நம்ம ஆமா. சேர்ப்போம். அப்ப ஸ்விங் லோ ம். எது வருது? இது 9க்கு மேல இருக்கிறது எடுத்துக்கலாமா ப்ரோ? இந்த ஏரியா எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நெறைய பேர் இத தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா நம்ம ம். இது ஃபுல்லா எடுத்து இத மேஜரா கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஆமா. ஃபுல்லா எடுத்து என்ன கட்டிட்டோம்? மேஜரா கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். மேஜரா கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். மேபி மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேபி மார்க்கெட் என்ன ஆகலாம்? கீழ வரலாம். கீழ வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சான்சஸ் மார்க்கெட் என்னவா போயிருக்கு? ராலியா போயிருக்கு. ராலியா போயிருக்கா? என்ன ஆமா. ஆகலாம்? ஸோ ரியாக்ட் ஆகலாம். ஆனா இந்த 50 மினிட்ஸ் இன்னும் இம்பேலன்ஸ் என்னவா இருக்கு? இன்னும் கவர் ஆகல. கவர் ஆகல. மேபி கீழ வந்தா என்ன நடக்கலாம்? கீழ வந்தா கவரிங் ரீடெஸ்ட்மென்ட்க்கு நடக்கலாம். வரலாம். ஆமா. மேபி ரீட்ரேஸ்மென்ட் வரும். அப்படியே மேல போயிடுமா? ம். ஏன்னா கண்டிப்பா மார்க்கெட் எங்க தான் போய் ஆகணும்? இந்த இம்பேலன்ஸ கவர் பண்ண. மேல தான் போய் ஆகணும். மேல தான் இன்னொரு போய் ஆகணும். விஷயம் ரீட்ரேஸ்மென்ட்ட ஃபுல்லா என்ன பண்ணிடுச்சுமா? இங்க ஆல்ரெடி ஒரு ரீட்ரேஸ்மென்ட் பார்த்தார்ல. டயாஸ் ஆமா. பார்த்தாரா? அந்த ரீட்ரேஸ்மென்ட் பாத்தாரு, ஏரியாவ பாத்தாரு. என்ன பண்ணாரு? பண்ணிருச்சு. பண்ணிடுச்சு. டோட்டலா டச் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிருச்சா? பிரேக் பண்ணிடுச்சு ப்ரோ. இல்ல ஹை டு லோக்கு ரீட்ரேஸ்மென்ட் இருக்கவா? போட்டுடலாம் ப்ரோ. இருக்க போட்டுருவோமா? போட்டுடலாம். ஸோ கரெக்ட்டா நிக்கிறது. ரீடெஸ்ட்மென்ட் ஏரியால மார்க்கெட் நிக்குது ப்ரோ. ரீட்ரேஸ்மென்ட் ஏரியால தான் இனிமே மார்க்கெட் நிக்குது. நிக்குதா? நிக்குது. நிக்குது. சி இத உடைச்சுட்டா மார்க்கெட் எங்க போயிடும்? மேல போயிடும் ப்ரோ. அப்போ இந்த ஏரியா உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட்டு கீழ. இந்த லோ ம். உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன? மேல தான். மேல. அப்போ இந்த ஏரியால ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன ட்ரேட் எடுக்கலாம்? இந்த ஏரியால ப்ராபிலிட்டி கிடைச்சா செல் ட்ரேட் எடுக்கலாம். அதே இந்த லோல ப்ராபபிலிட்டி கிடைச்சா பை ட்ரேட் எடுக்கலாம். பை ட்ரேட் எடுக்கலாம். ஸோ எங்க செல் எடுக்கணும், எங்க பை எடுக்கணும். ஏன்னா இங்கேருந்து மேக்ஸிமம் செல் ஆகுறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு. ஆனா இந்த ம். இடத்துல பை ஆகுறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஏன்? எனக்கு மார்க்கெட் வந்து ரேலியா மேல போயிருக்கு. மேஜர் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்? அப் ட்ரெண்ட். அத பேஸா வச்சு என்ன ஆகலாம்? மார்க்கெட் ட்ரெண்ட் மேல கன்டினியூஷன் போலாம். ஆகலாம். ம். இப்போ போயிட்டு ட்ரேட் எடுக்க முடியுமா? முடியாது ப்ரோ. இல்ல. ஃபைனலி இந்த இடத்துல ஸ்விங் லோ கிட்ட பிரேக் அப் இன்னும் பிரேக் அவுட் செக்ஷன் நடக்கல. நடக்கல. என்ன ஆகல? பிரேக் அப் செஷன் நடக்கல. நடந்துச்சு ப்ரோ. இப்ப என்ன பண்ணலாம்? ஃபிப் போட்டு பார்க்கலாம் ப்ரோ. வெப் போட்டு பார்ப்போம். எப்போ வெப் போடுறதுக்கான சான்ஸ் வந்தா தான் வெப் போடுவோம். ம். இப்ப நான் ஃபெப் போடணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஹைய உடைக்கணும். இப்ப ஸ்விங் லோ டு ஹைக்கு ஃபெப் போடவா? இல்ல ஹை டு லோக்கு ஃபெப் போடவா? ம். எங்க போட? சிங்கிள் லோ டு ஹைட் போடும் ப்ரோ. அப் ட்ரெண்டுக்கான ஃபெப் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எங்க பார்க்கணும்? ஆமா.
எந்த அப் ட்ரெண்ட் நேரத்துல இருக்காங்க ப்ரோ. இங்கேருந்து இங்க வைக்கவா? இல்ல இங்கேருந்து இங்க வைக்கவா? ஃபர்ஸ்ட் மைனரை செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேஜர் செக் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் மைனர செக் பண்ணுவோமா? யா ம். 50 to 60யா? ஆமாவா இல்லையா? கரெக்டா நிக்குது ப்ரோ. இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன பண்ணலாம்? பை எடுக்கலாம். அதுக்கு வழியே கொடுக்கலையே. டோட்டலா இறங்கிட்டானா? இறங்கிச்சு. இறங்கிச்சு. மார்க்கெட் இறங்கிச்சு. அப்ப மார்க்கெட் எங்க போகுது? டிமாண்ட் ஜோனுக்கு தான் ப்ரோ வரப்போகுது. இங்க லோக்கு தான் வரப்போகுது. வரப்போகுது. லோக்கு வந்துச்சா நம்ம எதிர்பார்த்த மாதிரி? வந்துச்சு ப்ரோ. இப்போ நிறைய பேர் இந்த இடத்துல லோல வரும்னு நினைப்பாங்க. ஆனா நமக்கு எது ஸ்விங் லோ? கீழே. கீழே தான். சோ இப்போ இங்க என்ன கேண்டல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு? டோஜி. ரோஜியா ஹேமரா? ஹாமர் ஹாமர். என்ன பண்ணலாம்? இன்னும் 2 கேண்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. பயம். ஆமா ப்ரோ. என்ன பண்ணலாம்? ஒரு பை எடுக்கலாம் ப்ரோ. டோஜிக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு நமக்கு. ரோஜிக்கு அப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஹேமர் மட்டும் தான் கன்ஃபர்மேஷன். ம். எங்க கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு? ம் இல்ல கிடைக்கல ப்ரோ. கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு? இல்ல ப்ரோ. இல்ல. இல்ல. ம் ரன் பண்ண ப்ரோ பார்க்கலாம். இப்போ ஒரு பை எடுக்கலாம் ப்ரோ. ம் இல்ல திருப்பி மார்க்கெட் வந்த பிறகு எடுக்கலாம். வருமா? அப்படியே போயிட்டா என்ன பண்ணுவீங்க? இல்ல நம்ம அந்த இந்த இடத்துலயே எடுத்து இருக்கணும். இன்கேஸ் வந்தா உண்டு. வந்தா பார்ப்போம். எஸ் வந்துருச்சு. என்ன பண்ணலாம்? கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ப்ரோ. இப்போ ஒரு பை எடுக்கலாம் ப்ரோ. ஐஷா மார்க்கெட் ஷோர் ப்ரோ. இங்கேயே பை எடுக்கலாமா? இங்க போய் பை எடுக்கலாமா? கேண்டில் விட்டுட்டோம். ஆ? இங்க போயிட்டு பை இருப்பாங்களா? லாஸ்ட் ஃபிளிப் ஹை எங்க இருக்கு? உன்னை எடுத்தா இங்கேயே எடுத்து இருக்கணும். ம். இங்க போயிட்டு பை எடுக்கலாமா? நான் அப்படிதான் சொல்லி கொடுத்தேனா? இல்ல ப்ரோ. மார்க்கெட் மேல போயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்கேஸ் கீழே வந்தா பை எடுக்கலாம். ஐயா உடைச்சிச்சா? உடைச்சிச்சு ப்ரோ. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இல்ல இங்க ஒரு பை எடுக்கலாம் ப்ரோ. மார்க்கெட் உடைச்சிருச்சு. பை எடுக்கலாமா? இல்ல ப்ரோ இல்ல. இன்னும் ரன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கஷ்டம். ப்ரோ ஒரு பை எடுத்துடலாம் ப்ரோ. மார்க்கெட் மேல. இப்பயா இந்த மாதிரி எமோஷனல் டிசிஷன் எடுக்க கூடாதுங்கிறேன். இது எமோஷனல் டிசிஷன் தெரியுமா? ம். ஐயோ மார்க்கெட் போகுதே பை எடுக்கணுமே. ஆமாவா இல்லையா? நீங்க ஆமா ப்ரோ. எமோஷனல் தான் டிசிஷன் எடுக்கிறீங்க. ஐயோ போயிடுச்சு. இப்ப எடுக்கலாமா வேணாமா? திங்க். ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ. எக்காரணம் எடுக்கணும் அந்த மாதிரி எமோஷனலா என்ன பண்ணக்கூடாது? டிசிஷன் எடுக்கக்கூடாது. மார்க்கெட் இம்பல்ஸ் நடக்குது. கண்டிப்பா கரெக்ஷன் வராம எங்க போகுது? ம். இப்ப சொல்லுங்க. இப்போ ஒரு பை எடுக்கலாம் ப்ரோ. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு வித் ஸ்விங் லோவோட இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? கண்டிப்பா பை எடுக்கலாம். ஐஷா ஷூர் ப்ரோ. பிளஸ் இந்த செல் கேண்டல்ஸோட ஹை என்ன பண்ணிருக்கு? பிரேக் உடைச்சிருக்கு. பண்ணிருக்கு. பிளஸ் உடைச்சிருக்கு. இது ஒரு நல்ல கீ லெவல். சப்போர்ட் லெவலாவும் இருக்கா? சப்போர்ட் என்ன லெவலாவும் பண்ணலாம்? இருக்கு. பை எடுக்கலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் எங்க வைக்க? இன்னும் கொஞ்சம் மேல ஏத்துங்க ப்ரோ.
போதும் ப்ரோ. டார்கெட்டு ஹை வரை வச்சிடலாம் ப்ரோ. இந்த ஹை வரைக்குமா? வச்சிடலாம் ப்ரோ. இந்த ஹை வரைக்கும் போகும்னு தெரியுமா? ம். ம். கண்டிப்பா போகும் போகும் ப்ரோ. கண்டிப்பா போகும். ம். ரன் பண்ணவா? ரன் பண்ணு ப்ரோ. 1:1 அடிச்சிச்சு ப்ரோ. என்ன பண்ணிச்சு? பார்ஷியல் புக் பண்ணிட்டு என்ட்ரி ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு மூவ் பண்ணிடணும் ப்ரோ. ஃபைனலி இட் வில் பி ஹிட்டிங் த ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. ஹிட் ஆயிடுச்சு. ஓகேவா? டார்கெட்டு ஹிட் அப்போ இப்போ இந்த லாஸ்ட் ஃபிளிப் இது என்னவா மாறிடும்? லோவா மாறிடும். இந்த லோ பிரேக் பண்ண வரைக்குமே மார்க்கெட் என்னன்னா இந்த இம்பல்ஸுக்கு இன்டர்னல் லோ எது? இந்த இம்பல்ஸ் இன்டர்னல் லோ இந்த 16 மேல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு ப்ரோ. இந்த லோ உடைக்கிற வரைக்கும் இந்த இம்பல்ஸ்க்கு என்ன நடக்காது? மேலதான் ப்ரோ, உடைக்காத வரைக்கும் ரீடெஸ்ட் நடக்காது. ரீடெஸ்ட் நடக்காது ப்ரோ. இங்க ஒரு செல் எடுக்கலாமா மேல ரீடெஸ்ட் கொடுத்தா? ரீடெஸ்ட் விட்டா செல் எடுக்கலாமா? ஏன்? இல்ல இந்த ஏன் இல்ல எமோஷனல் இல்ல ப்ரோ, டிசிஷன் எடுக்கிறீங்க? ரன் பண்ணலாம் ப்ரோ. இந்த ஸ்விங் லோல வந்தா பை எடுத்திருப்பாங்க. இல்லையே கம்முன்னு கிடப்பான். அவ்வளவுதான். நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல் என்ன பண்ணணும் நம்ம? வச்சுக்கணும். வச்சுக்கணும். எப்பவுமே சரி. நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல கிரியேட் ம். பண்ணினா வச்சுக்கணும். எஸ். ஃபைனலி வி காட் எ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கா இல்லையா? ஏன்னா இப்ப ஸ்விங் லோ எங்க வந்திருக்கு. மாறும்? இந்த ஸ்விங் லோக்கு அப்புறம் இது ஒரு ஃபிளிப் அப்ப ஸ்விங் லோ எதுவா மாறும்? அதுக்கு மேல இருக்குது ப்ரோ, அதுதான். இதுவா மாறுமா? இப்ப இது ஃபுல்லாவே என்ன? ஆமா, இம்பல்ஸ் அந்த இம்பல்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு? உடைச்சிருக்கு. பிரேக் ஆயிருக்கா? ம். அப்ப மார்க்கெட் என்ன ஆகலாம்? இந்த இம்பல்ஸுக்கு கீழே வரலாம். ரீடெஸ்ட்டுக்காக என்ன பண்ணலாம்? கீழே வரலாம். கீழ வரலாமா? வரலாம் ப்ரோ. என்ன பண்ணலாம்? என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. என்ன என்ட்ரி? பை என்ட்ரியா? செல் என்ட்ரி ப்ரோ. செல் என்ட்ரி. வாட் வி டூ? செல். செல். ஸ்டாப் லாஸ் எங்க வைக்க? அது மேல ப்ரோ, மேல மேல. எங்க வைக்கணும்? இங்கயா? இன்னும் இன்னும் இல்ல இல்ல, கீழே கீழே. இங்கயா? போதும் போதும் ப்ரோ, போதும். டார்கெட்டு? ஆ. டார்கெட் எங்க? இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்துட்டு வாங்க ப்ரோ. நெக்ஸ்ட் 2 வைக்கலாமா? 1:2 போதும் போதும் போதுமா? போதும் ப்ரோ. ஏன்னா இந்த இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மென்ட் லெவல் எங்க செக் பண்ணணும்ல. அத செக்கே பண்ணல. மார்க்கெட்டே கீழ வரும். எங்கன்னு எங்க செக் பண்ணும்? எதுக்காக கீழ வருது? ரீடெஸ்ட்டுக்காக வருது. எந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட்க்கு வருது? கீழே வரதுக்கு மார்க்கெட் வருது ப்ரோ. இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் வருது. எந்த இம்பல்ஸ்? அதான். இதுவா? இதுவா? அதுதான் மேல இல்ல போயிருக்கு. இதுவா? ஆமா ஆமா, ரேலியா இல்ல. ரேலியா மேல போயிருக்குல்ல அப்ப அதுக்கு. எது ஸ்விங் லோ? இங்க கீழே மார்க் பண்ணிருக்கோம் அது ப்ரோ. இதான். இந்த லோ டூ மேல ஐ இருக்கு, சேர்த்து போட்டுப்பாங்க. ரீடெஸ்ட் வரைக்கும் டார்கெட் வச்சிருக்கோமா? ஏன்னா இங்கேருந்து ம். மார்க்கெட் என்ன ஆகலாம் கண்டிப்பா? பை ஆகலாம். ரிஃப்ளெக்டட் ஆகலாம். அதே மாரி இங்க என்ன இருக்கு? நல்ல ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக்கா? டிமாண்டா? ஆர்டர் பிளாக்கா? டிமாண்ட் ஜோன் டிமாண்ட்? ப்ரோ. டிமாண்ட் ஜோன். இந்த டிமாண்ட் இடத்துல ஜோன். பையிங் ப்ராபபிலிட்டி கேட்டா கிடைச்சா? பை எடுக்கலாம். பாப்போம் என்ன. அப்பா! வாவ்! ஸ்வீப் நடந்துச்சா? நடந்துச்சு ப்ரோ. பேட்டர்ன் நடந்துச்சா? அப்ப இங்க வந்த நடந்துச்சு. இன்னொரு ட்ரேட் வந்து என்னன்னா பிளஸ் இது டார்கெட் அடிச்சிச்சா? அடிச்சிச்சு. இப்ப பை எடுக்கலாமா வேணாமா? வாட் கேன் வி டூ? கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. ஸ்வீப்பும் ம். நடந்துச்சு. டிமாண்ட்ல இருந்து மார்க்கெட் எங்க ஆகும்? மேல தான் போகுது. அப்ப என்ன பண்ணலாம்? பை எடுக்கலாமா வேணாமா? பை எடுக்கலாம் ப்ரோ. ஆர் யூ ஷூர்? சரி ப்ரோ. இல்ல வெயிட் பண்ணி எடுக்கிறீங்களா? இல்ல வெயிட் பண்ணலாம் ப்ரோ. கீழே 2 கேண்டில் கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். கேண்டில் கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல நம்ம எப்படி கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறது? கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் எடுக்கலாமா? போயிடுவான். நிக்கதான் மாட்டான். ஓகே. வெல் போயிடுச்சு. இவ்வளவு தூரம் போயிட்டான். ம். இப்போ ம். இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ராலி கேண்டலா ரியாக்ட் ஆயிருக்கா? ம். அப்ப இங்க என்னன்னு இருக்கு? ராலி, பேஸ், ராலி பேஸ். பிளஸ் இன்டர்னல் ஹை என்ன இருக்கு?
உடைச்சிருக்கு. அப்போ இந்த பேஸ்ல மார்க்கெட் ரியாக்ட் ஆக சான்ஸ் இருக்கா இல்லையா? ரியாக்ட் ஆகும் ப்ரோ. ஆனா என்ன பண்ணலாம்? ஆனா பை எடுக்கலாம் ப்ரோ. பை எடுக்கலாமா? ம். யாஹ்! பெட்ரோல் என்ன நடந்துச்சு? டாப் அப் குடுத்துச்சா? என்ன பண்ணலாம்? பை எடுக்கலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ்? ஆ ஓகே ப்ரோ. கீழ இதுக்கு கீழ வரைக்கும். வைக்கவா? இல்ல இதுக்கு ஆ அது வரைக்கும் ஓகே ப்ரோ. இது கீழ வரைக்கும்? கூட வச்சிடலாம் ப்ரோ. கீழ வரைக்கும் வச்சிடலாம் ப்ரோ. இது வரைக்குமா? மேல. ம். ஏன் இந்த இடத்த டாமினேட் பண்ணாலும் மார்க்கெட் கீழ விழுந்துருவானே? ஏன் இது வரைக்கும் சரி. வைக்கக்கூடாது? சரி அந்த கேண்டில் வரைக்கும் வச்சிடலாம் ப்ரோ. டார்கெட்டு 1:2 ஐயா! அந்த இது போதும் ப்ரோ. அது வரைக்கும் போதும். வரைக்கும் போதுமா? ரன் பண்ணவா? போதும். ரன் பண்ணுங்க ப்ரோ. 1:1 ஆயிடுச்சா? ஆயிடுச்சு ப்ரோ. பார்ஷியல் புக் பண்ணிட்டு என்ட்ரி ஸ்டாப் லாஸ் என்ட்ரி புக் பண்ணி. ஓகே. ம். டைரேட்டா?